வேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ஒரு நிலையிலும் நமக்கு நல்லது நடக்கவில்லை, அப்படியென்றால் இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு போய்விடுவோமா என்று நீ நினைக்கிறாய். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான விஷயம் என்று தெரியுமா? வாழ்க்கை என்பது அமைதியாக வாழ்வதற்கு, அதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது அனைத்தையும் சரியாக நல்லபடியாக நடத்த தெரிய வேண்டும். ஆனால் அது எதுவும் தெரியாமல், வாழ்க்கையா எனக்கு பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கையா எனக்கு சரிப்பட்டு வராது, அந்த வாழ்க்கையா எனக்கு சரிப்பட்டு வராது என்று யார் ஒருவன் நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் என்றும் திருப்திகள் என்பதும் இருக்காது. புரிந்ததா? வாழ்க்கையில் முதலில் நீ முருகனாகிய என்னை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உனக்கு பிடித்ததை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிடித்ததை செய். முருகனை நம்பி கையை பிடித்தவர்கள், முருகனை நம்பி வாழ்க்கையை கொடுத்தவர்கள், இந்த முருகன்தான் அனைத்தும் என்று வாழ்க்கையை ஒப்படைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் என்னுடைய கோவிலுக்கு வந்து நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய வாழ்க்கையை நான் பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். உனக்கு மனதில் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை, சரியாக சொல்கிறேனா? உனக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை. உன்னிடம் வீடு கட்ட வேண்டும் என்பதற்கான பணம் இல்லை. என்னிடம் அடிக்கடி சொல்வார், ஆசை இருந்து என்ன செய்வது, அதற்கு தகுந்த பணமும் என்னிடம் இல்லை என்பார். தங்கமான பிள்ளையே, உனக்கு என்னம்மா, பணம் தானே, நான் தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பணத்திற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பணத்திற்கு குறையே இல்லாமலும், அதே நேரத்தில் வீட்டுக்காக ஆசைப்பட்டாய் அல்லவா, அந்த வீடையும் நான் உனக்காகவே தருகிறேன். வீடும் பணமும் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்று, உனக்கு வீடு கிடைத்தாலும் சரி, பணம் கிடைத்தாலும் சரி, உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த அலட்சியத்தை விட்டுவிடு. அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்கும் பொழுது, தெய்வமா எங்கு இருக்கிறது என்று கேட்பதையும் விட்டுவிடு. மனதில் பொறுமையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இருங்கள். நிச்சயமாகவே வீடு கட்டுவார். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் பல விஷயத்தில் பல மாற்றங்களை இனி வரும் நாட்களில் நீ காண்பாய். யாரையெல்லாம் நினைத்து பயந்தாயோ, யாரையெல்லாம் நினைத்து வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்து குழம்பினாயும், நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்லாம் நடந்துருச்சுன்னா எப்படி போய் உலகத்துல நம்ம தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று நினைத்தாயும், அந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் நடக்காமல் சந்தோஷமான விஷயங்களை நான் நடக்க செய்வேன். இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்வேன். எவன் ஒருவன் நல்ல விஷயத்தை மட்டுமே சிந்திக்கிறானோ அவனுக்கு மட்டுமே நல்லது நடக்கும் என்பதையும் சொல்வேன். நீ எப்பொழுதும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பாய். என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நல்லது நடக்காது, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. ஆனால் இந்த முருகனை நம்பி வரும் ஒவ்வொரு ஆளும் என்ன நினைக்க வேண்டும்? முருகன் இருக்கிறான் நல்லது செய்ய, வாழ்க்கையில் செல்வங்களை தர நம்முடைய கந்தன் இருக்கிறான் என்பதையே நீ நினைக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காக யாருமே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் மாறும் என்று நினைக்கக்கூடாது. நமக்கானது நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயம் அது சீரும் சிறப்புமாக நமக்கான தெய்வம் வைத்திருக்கிறது. அதனால் எல்லாமே நலமோடே நடக்கும் என்று நம்ப வேண்டும். நீங்கள் உங்களை நம்புங்கள், உங்களுடைய தொழிலை நம்புங்கள், உங்களுடைய தெய்வத்தை நம்புங்கள்.
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரகசியம். இந்த மூணையும் நம்புபவன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான். ஏனென்றால் தொழிலும் சோதிக்கும், தெய்வமும் சோதிக்கும், நீங்களே உங்களை சோதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய தொழில் உடனே படிப்படியாக தான் ஏறுமே தவிர உடனே மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்குள் போய் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து உங்களை பணக்காரனாக மாற்றிவிடாது. அதிலும் சோதனைகள் வரும், அதற்கு பிறகுதான் சாதனைகள் வரும். அதே மாதிரி தான் தெய்வங்கள் ஆகிய நாங்களும் திடீரென்று எதுவும் செய்ய மாட்டோம், பொறுமையாக இருந்து செய்வோம். அதே மாதிரி தான் நீ எடுத்துடன் நல்லதையா யோசிக்க மாட்டாய், தீய விஷயங்களாக யோசிப்பாய். அதுதான் நீ. ஆனால் இது 3 சோதனையுமே நீ நம்பிவிட்டாய். நீ 3 சோதனையுமே நம்பிவிட்டு தைரியமாக இருந்தால் உனக்கு உடனே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. உன்னை நம்பு, உன்னுடைய தொழிலை நம்பு, உன்னுடைய தெய்வத்தை நம்பு. இதை 3ம் நம்பும் ஒரு நபருக்கு நல்லதே நடக்கும். ஏனென்றால் சுலபமாக அதை நம்ப முடியாது. ஏனென்றால் நீ என்னிடம் சொல், நான் என்னையே நம்பல என்ப. அதற்கு பிறகு உன்னையும் நம்பல, நான் என் தொழிலையும் நம்பலம்பா. ஆனால் 3த்தையும் நம்புபவர்கள் வெற்றியாளர்களே. அவர்களுக்கு தோல்வி என்பது இல்லவே இல்லை. ஏனென்றால் அனைத்து சோதனைகளையும் அவர்கள் கடந்து விட்டார்கள் என்பது மட்டுமே உண்மையான ஒன்று. இரவு நேரத்தில் தூங்கு, ஒழுங்கான நேரத்தில் சாப்பிடு. மனதில் எப்பொழுதும் பாரத்தோடு இல்லாமல் அமைதியோடு இரு. ஏற்கனவே நீ கொண்ட அனைத்து விதமான காயங்களும் அழிக்கப்படும். உன்னுடைய மனதிலிருந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொடுத்து விட்டோம், ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடந்து விட்டது என்ற பொழுது வாழ்க்கையில் நடந்த சில காயங்கள் மறைந்துவிடும். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது காயங்கள் மறைந்துவிடும். நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் காயத்தை மறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே வந்து தெளிக்கிறேன். எல்லா பொழுதும் எப்பொழுதும் உனக்கு தேவையானது என்னிடம் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதிசயம், அற்புதம், மாற்றம், திடீர் மாற்றம் என்ற அனைத்தையும் இந்த முருகனிடமிருந்து நீ பார்ப்பாய். இத்தனை நாள் அமைதியாக இருந்த முருகன் இன்று என்னுடைய வேலை என்னவோ அதையும் நான் உங்களுக்காக காட்டப் போகிறேன். தொடர்ந்து நல்லதே நடக்கும். இனி வரும் காலம் மொத்தமும் எப்படி இதற்கு முன்பு தொடர்ந்து துக்கங்கள், அதே மாதிரி வாழ்க்கையில் கவலைகள், அதே மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வந்ததோ அதற்கு நேராக இனி வரும் காலம் இன்பங்களே. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த முருகனாகி நான். ஓம் முருகா.